ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு சரவணா ஸ்டோர் போனது, அங்கே என்னென்ன நாங்கள் பார்த்தோம், என்ன இது அப்படின்றதெல்லாம் காமிச்சிருப்பேன், ஷாப் காமிச்சிருப்பேன். அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்ன பொருட்கள் நாங்கள் வாங்கினோம், அதோட விலை எவ்வளோ அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இழுப்பு சட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நான் ஸ்வீட் செய்கிறதுக்கு மட்டும் யூடியூபுக்குன்னு தனியாக பெருசாக ஒன்று வச்சுருக்கேன். அது இல்லாமல் இது டெய்லி சமையலுக்கு யூஸ்க்கே ஆகணுமே அப்படின்றதுக்கோசரம் ஒரு இழுப்பு சட்டி எடுத்தாங்க. இதுவும் ஒரு 500க்கு மேலே தான் அமௌண்ட்டு. அதுலேயும் உங்களுக்கு தெரியும், அமௌண்ட்டோடு தான் காமிச்சிருப்பேன் நான். இது பார்த்தீங்க அப்படின்னா, இது பெருசாக முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன். இந்த ஹர்ஷினி முன்னாடி அந்த வளமாறுக்கு பார்த்தீங்களா, தனியாகவே பேத்து எடுத்து கீழே அடிச்சிருச்சு. அதனால் திரும்ப ஒன்று வாங்கினேன். அது ஒரு 127. இது பார்த்தீங்கன்னா கேரியருங்க. இது 2-3 வருஷம் ஆச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு, மாப்பிள்ளைக்கு எல்லாருக்கும் கேரியர் வாங்கி. சரி, அதனால் வாங்கிடுவோம் அப்படின்ட்டு, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ட்டு வாங்கிடுவோம் அப்படின்னா, அந்த இது கேரியரில் உள்ளுக்குள்ளே வைக்கிறாங்க இல்லையா, கப்பு வைக்கிறாங்க இல்லையா, அந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு போச்சு. சரி, அசிங்கமாக இருக்குது, ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ட்டு வாங்கிடுவோம் அப்படின்ட்டு, இன்றைக்கி செலவாக அதுவும் வாங்கிடுவோன்ட்டு வாங்கினாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக அங்கே தண்ணி வச்சு, தண்ணி மட்டும் தனியாக எடுத்து கொடுக்குற அளவுக்கு அங்கே ஒரு வெளியிலே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இது 1 லிட்டர் தண்ணி பாட்டில் ஒன்றதோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று சின்னதாக ஒரு ஊறுகாய் ஏதாவது வச்சுக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரைஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்த சாம்பார் ஏதாவது அதில் வைக்கிறதுக்கு. அது பாருங்கள், ஒவ்வொன்றும் இப்படி தான் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் மூடி ஒன்று கொடுத்துருக்காங்க மேலே மூடுறதுக்கு. ஏதாவது தொட்டுக்கு எக்ஸஸாக இருந்தால் அதையும் நம்ம வச்சு மூடி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் நல்ல ஃபுட் சேவருங்க. இது நல்ல ஒர்க் தான். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா 1200க்கு மேலே வருதுங்க. ஆனால் இது டிரெக்ஷனில் 820க்கு கொடுத்தாங்க. இந்த 820க்கு அதில் வாங்கினோம் நாங்கள். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. உள்ளுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பான்சரும் நல்லா இருக்குது. நம்ம வாஷபிள் தான். இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். வாட்டர் பாட்டிலும் நல்லா இருக்குங்க. இதுக்கு வேணும் வாட்டர் பாட்டில் வேண்டாம் உங்களுக்கு, தண்ணி அங்கே கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த கேப்பில் வேறு ஏதாவது மோரோ இல்லை சாம்பாரோ ஏதாவது ஊற்றி ஒரு இது வச்சு அதுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். நல்லா கன்வீனியண்ட்டாக தாங்க இருக்குது. 2 கேரியருக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒன்று, மாப்பிள்ளைக்கு ஒன்று, 2 வாங்கினோம். 2மே நல்லா ஒர்த்து தான். இது அர்ஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் கொடுக்குற டம்ளர் கிளாஸ். இது அதில் எடுத்து அப்படியே ஜூஸ் குடிச்சுப்பாங்க. அது மாதிரி கொடுத்தது. அதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இதாகிடுச்சு. சரின்ட்டு இது வாங்கிடுவோம் அப்படின்ட்டு. எல்லாமே வாங்கினாலும் அந்த மேலே மூடுற இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று அதை உடச்சிடுறாங்க, இல்லைன்னா அது லூஸாக போயிடுது. இது 2 ஒன்று தான். இது 2ல் தான் ஒன்றும் அடிக்கடி நடக்குது. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடில் அந்த பக்கிள்ஸ் மாதிரி நான் கொடுத்துருக்காங்க டைட் பண்ணிக்கிறதுக்கு. அது ஏதாவது எக்ஸஸாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு சைடு உடஞ்சி போச்சுன்னா நம்ம அதை போட்டுக்கலாம், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். இதெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் முன்னாடி காமிச்சது. இது 2 அடுக்கு நிறைய ஸ்நாக்ஸ். அடியில் ஃப்ரூட்ஸ் வச்சோம் அப்படின்னா மேலே வேறு ஏதாவது 2 கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருக்காங்க பாருங்கள். 2 கம்ஃபர்டபுளாக அதில் ஒவ்வொரு கம்ஃபர்ட்லேயும் ஒன்று வச்சு கொடுக்கலாம். நம்ம நீட்டாக அழகாக இருக்குங்க. இது என்ன இதுன்னா, அவனுக்கு இது ப்ளூ கலர் தான் பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸ் எடுத்தாலும் ப்ளூ கலர், பேக் எடுத்தாலும் ப்ளூ கலர், எல்லாமே ப்ளூ கலரில் தான் வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்துருப்பீங்க நீங்கள் காமிச்சிருக்கிறேன். அடுத்து இன்னொரு நட்ஸ் வச்சுக்கவும் ஒரு பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கல்ஸ் வச்ச பாக்ஸு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் ஏதாவது டிஃபன், லைட் டிஃபன் ஏதாவது கொடுக்குறதுனா கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாஸ் போனால் எடுத்துகிட்டு போகலாமேன்றதுக்கோசரம் அது வாங்கினோம். அடுத்து இது 99 ருபீஸ்ங்க. இது நட்ஸ் வச்சு கொடுக்குறது. அதுவும் ரொம்ப ரேராக தான் தேவைப்படுது. எப்போயாவது ஒரு தடவை ஏதாவது எக்ஸஸாக வைக்கிறதுனா எடுத்துக்கலாம். இது ஸ்பூன்ஸுங்க. ஸ்பூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கை குழந்தைகளுக்கு சுடாமல் இருக்கிறதுக்கோசரம் இது கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலோட விலை பார்த்தீங்கன்னா 361ங்க. அதுக்கு ஒர்த்து தான். இது நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலு, வெளியில் இந்த மாதிரி நல்லா மோல்டட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. இது நல்லா அந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக தினமாக இருக்குது. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மூடி தனித்தனியாக அங்கே வாங்கினேன். அந்த மாதிரி நிறைய பாட்டில் மூடி இல்லாமல் இருக்குது எங்கள் வீட்டில். நான் நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி இருக்கும். பாட்டில் மூடி குழந்தைங்க தொலைச்சிடுவாங்க, இல்லை இல்லை உடச்சிடுவோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சைஸில் மூடி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஃபிட் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். கரெக்டாக இருந்தது. சரி, அதே சைஸில் 4 எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அடுத்து லஞ்ச் பாக்ஸுங்க அவனுக்கு. இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெர்டிகல் சைஸில் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக சாப்பாடு பெரியவங்களே சமைத்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பெருசு. இது பார்த்தீங்க அப்படின்னா தொட்டுக்க காய் டப்பா ஒன்று வச்சுருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி 2 சைடும் லாங் இது பார்த்தீங்க அப்படின்னா அதோட லென்த்து, ஹைட்டு 2மே
உடஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு செட் மாத்திக்கலாம் நம்ம. அந்த மாரி குடுத்துருக்காங்க. நம்மளே மாத்திக்கலாம் அது. அழகா குடுத்துருக்காங்க எல்லாத்துலயும். இந்த தடவ இது வேற ஒண்ணு பண்ணியிருக்காங்க. இது நல்லா தான் இருக்கு. இது வந்து 357 இந்த லஞ்ச் பாக்ஸ். நீங்க கூட நினைப்பீங்க, நான் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த இது போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க நீங்க அநேகமா எல்லாரும். அதுல கூட நினைப்பீங்க நீங்க, இந்த அம்மா என்னடா அது வீணா போகுது லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து இது மாரி போடுதுன்னு. பாருங்க ஒண்ணு ஒண்ணு எவ்வளோ விலை பாருங்க. அது புதுசே வரும் ஒண்ணு. அதனால தான் அத வேஸ்ட் பண்ணாம குழந்தைங்க அந்த ஒரு பக்கம் உடைஞ்சிட்டா எடுத்துட்டு போக முடியாது அவங்களால. சரி நம்ம வீட்ல தானே வச்சுக்கிறோம். அதனால சொல்லிட்டு நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் போட்டு நான் வேஸ்ட் பண்ணாம ஒரு 2 வருஷம் அத யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து இது நீங்க ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோல நான் அத எடுத்து போடுறதெல்லாம். நெறைய பேர் கூட நினைச்சிருக்கலாம். என்னடா இது! இத கூட வேஸ்ட் பண்ணாம இதுல போட்டு வைக்கிறாங்களே அப்படின்னு. உண்மதாங்க அது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பார்த்தீங்கன்னா ரூ. 300 ரூ. 400 குழந்தைகளுக்கு குடுத்து வாங்குறோம். வாங்கும்போது அத நம்ம வேஸ்ட்டா போட மனசு வர மாட்டேங்குது. அதனால அது வந்து வீட்டு யூஸ்க்கு நம்ம வச்சுக்கலாமே அப்படின்றதுக்கோசரம் ஃப்ரிட்ஜில அப்படியே கம்ஃபர்டபுளா இருக்குங்க அது வைக்கிறதுக்கு. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பாக்ஸ். எப்பவுமே 2 லஞ்ச் பாக்ஸ் வாங்குவோம். அடுத்தது வந்து 2 ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்குவோம். அப்புறம் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஈவினிங் ஏதாவது கிளாஸஸ் போவோம். அந்த கிளாஸஸ் போறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா ஏதாவது சப்பாத்தி ரோலோ அது இது ஏதாவது எடுத்துட்டு போவா. அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஒண்ணு. ஒரு மீடியமான பாக்ஸ் ஒண்ணு, லஞ்ச் பாக்ஸ் வாங்குவோம். அது மாரி ஒண்ணு. இது பார்த்தீங்கன்னா, ஹார்லிக்ஸு, காம்ப்ளான் அதெல்லாம் போடுறதுக்கு நம்ம இது எவர் சில்வர் ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா, சில்வர் ஸ்பூன் போட்டோம்னா, அது பிசு பிசுன்னு பிடிச்சுக்கும் அதுல. அது பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாரி பிளாஸ்டிக் ஸ்பூன் போடுவோம். எடுத்து போட்டுட்டு ஒரு டவல் ஒண்ணு வச்சிருக்கேன் பக்கத்துல. அத வச்சு தொடச்சிட்டு திரும்ப அந்த ஸ்பூன அதுக்குள்ள போட்டுருவேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, கிச்சன்ல அந்த டைல்ஸ் மேலலாம் ஒட்டுறதுக்கோசரம் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பிசு பிசுப்பு ஏறாது. துடைக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும். அந்த கிச்சனோட அந்த டைல்ஸ் வீணாகாம இருக்கும் அப்படின்றதுக்கோசரம் அத வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அவனுக்கு. ஜாமெண்ட்ரி பாக்ஸும் இந்த மாரி தாங்க. இந்த 2 சைடும் அது ஓப்பன்ல இருக்கும். அதிலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் குடுத்துருப்பாங்க. ஷார்ப்னரு வைக்கிறதுக்கு ஒரு இடம், ரப்பர் வைக்க ஒரு இடம், ஃபெவிகால் வைக்க வைக்க ஒரு இடம் எல்லாம் செப்பரேட்டா அழகா பிரிச்சு அவனே குடுத்துருக்கான். நீட்டா ஸ்கேலு, பென்சில்லாம் இந்த சைடு வச்சுக்கலாம். அது மாரி குடுத்துருக்கான். ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. 2 சைடுமே யூஸ் பண்ணலாம். ஒரு பக்கம் சப்போஸ் மூடி எதுவும் உடைஞ்சு போச்சு அப்படின்னா, ஒரு சைடு மூடியோட எடுத்துட்டு போலாம். ஆனா இந்த காலத்து இந்த பசங்க, நம்ம பசங்க நிச்சயமா ஒரு சைடு உடைஞ்சாலே எடுத்துட்டு போ மாட்டாங்க. அது வேற விஷயம். எடுத்துட்டு போற பசங்க எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா. ஒரு சைடு உடைஞ்சாலும் ஒரு சைடு எடுத்துட்டு போலாம் இல்லையா? வச்சு எடுத்துட்டு போலாம். அதுக்கோசரம் தான் 2 சைடா பார்த்து வாங்குனது. இது வந்து எரேசருங்க. எரேசர்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாங்க. மொத்தமா வாங்கிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்ல வந்து எழுதுறதுக்கு ஸ்கூல்லயே குடுத்துருவாங்க. ஒரு எழுத வச்சுட்டு திரும்ப வாங்கி வச்சுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கோசரம் இது வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல்ல ஏதோ ஒண்ணு ஒரு இது மாரி மணி மாரி ஒண்ணு ஓடிட்டே இருக்குங்க. நல்லா இருக்கு அது பார்க்கறதுக்கு. ரவுண்டு சுத்தி சுத்தி வருது. அது எனக்கு செட்டே ஆகல. அவன் நல்லா சூப்பரா கட 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 கடன்னு அத கொண்டு வந்துடுறான். உள்ள இது நடராஜ் பென்சில்ஸ். நடராஜ் பென்சில்ஸ் வந்து எப்பவும் அந்த பிளாக்கும் ரெட்டும் கோடு கோடா போட்டிருக்கும் இல்லையா? அது மாரி இல்லாம, இது பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள வந்து ஃபுல்லா வந்து ஃப்ளவர் மாரி இது போட்டிருக்கு. ஃப்ளவர் மாரி போட்டிருக்கு. உள்ளுக்குள்ள வந்து ஒரு 10 பென்சில் இருக்குங்க. ஒரு எரேசரு, ஒரு ஷார்ப்னரும் அதுல இருக்கு. கிரையான்ஸ் இது. எல்லாமே நெறையங்க கிரையான்ஸ் விதவிதமா போட்டிருக்காங்க. நெறைய மாடல்ல. குழந்தைங்களுக்கு அழகா. அப்புறம் பென் எப்பவுமே வந்து வாங்கும்போது வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. பென் ஏதாவது எழுதுறதுக்குள்ள தேவைப்படுமே நமக்கு அப்படின்றதுக்கோசரம் பென் வாங்கி வச்சுக்குவோம். இதெல்லாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பென்சிலுங்க. டிப் பென்சில்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த கருப்பு கலர்ல ஒரு நல்ல படம் வரையறதுக்கோ, இல்ல அத எழுதுறதுக்கோ சீவ வேண்டாம். அப்படியே அடியில வந்து டிப் பண்ணா வரும். அது வந்து ஃபெவிகால் இது. ஃபெவிகால் ஸ்டிக்கர் 1 அப்புறம் இந்த 2 வாங்கினோம். தேவைப்படும் இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது கிழிச்சிட்டாங்க கொள்றாங்கன்னா, அது ஒட்டுறதுக்குள்ள தேவைப்படுமேன்னு வாங்கினோம். அடுத்தது ஃபேன்சி ஐட்டத்துக்கு வந்தாச்சுங்க. ஃபேன்சி ஸ்டோருக்கு அந்த போனோம்னா, ஃபேன்சி ஐட்டத்துக்கு அவ்வளோ சூப்பரா நல்லா இருந்தது. அர்ஷினிக்கு வளையலு, அப்புறம் சீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருப்பு கருப்பா 2, 3 தடவ ஊற வச்சு வாஷ் பண்ணியும் பார்த்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. சீப்பெல்லாம் எப்படியும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா மாத்தணுங்க. என்னதான் நம்ம வாஷ் பண்ணி வச்சாலும் மாத்தணும். எங்களுது கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேலேயே இருக்கு. அதனால சீப்பு வந்து வாங்கிட்டு வந்தோம். அடுத்தது நெயில் பாலிஷ் கிருத்திகா பார்த்து 2, 3 வாங்கிட்டா. நெயில் பாலிஷ்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குமா, யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு அப்படின்னா. அடுத்தது வந்து பேங்கிள்ஸுங்க. பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் விதவிதமாக நிறைய இருக்குங்க. கோல்டன் பிளாட்டில் சூப்பராக இருக்குது பேங்கிள்ஸு. நம்ம வந்து அந்த கவர்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்க சொல்கிறேங்க. அப்படியே எடுத்துகிட்டு இது ரொம்ப பிடிச்சது எனக்கு. இது வாங்கிட்டேன். பார்த்தா முல்லை எறும்பு மாதிரி இருக்குது 4 பக்கமும். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 189 தாங்க இது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ டக்குன்னு கற்கல. நான் ஏற்கனவே ஒரு தடவை மெட்ராஸ் சரவணா ஸ்டோரில் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளிப்பு கிருத்திகாவுது. அது குட்டி கிளிப்பு. இது வந்து நான் போட்டுப்பேன். நான் வந்து என்னோட தலைக்கு போட்டுக்கிற கிளிப்பு இது. இது வந்து இந்த கிளிப்பெல்லாம் வாங்கினோம்னா ரொம்ப நாள் இருக்கும் எங்களுக்கு. இப்போதைக்கு போய் வாங்க மாட்டோம் அதில்.
அடுத்தது பொட்டுங்க, அர்ச்சனைக்கு, ஒரு கிருத்திகாவுக்கு, இவங்களுக்கெல்லாம் பொட்டு. எல்லாமே விலை பார்த்தீங்கன்னா அதே தெரியும் உங்களுக்கு. எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருக்குது. இந்த கேஷ் கிளிப்பு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்டோரில் போன மாதம் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு எல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு வாங்கினா ஒரு கேஷ் கிளிப்பே பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்க்கு மேலே சொல்கிறோம். அவ்வளோ அழுத்தமாக அது மாதிரி. இது பார்த்தீங்கன்னா 3 22 ருபீஸ் தான். 3 இருக்குதுல, அதுவே 22 தான். இது வந்து அர்ச்சனைக்கு தலைக்கு கொஞ்சம் முடி வளர்ந்துருச்சு, அடுத்த மொட்டை அடிக்கிறவரெலாம் கொண்டை போடலாமேன்னு வாங்கினோம். இது வந்து நல்ல டார்க் கலருங்க, மெரூன் கலர் குங்குமம், மீனாட்சி, மதுரை மீனாட்சி குங்குமம் அங்கே கிடைக்கும். அதனால வந்து அது ஒரு பாக்கெட் வாங்கினோம். இது வந்து இந்த ரோப்புங்க, தூளி ஆட்டுறது, குழந்தைகளுக்கு வந்து தொட்டில் கட்டி விடுறது, அர்ச்சனைக்கு வந்து யூஸ் பண்ணது தான் இன்னும் அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது 7-8 வருஷம் ஆகணும்னு நஞ்சு போச்சு. சரி டப்புனு தொட்டில் அறுந்துட்டுனா என்ன பண்ணுறது குழந்தைக்குன்னு அது ஒன்று வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஜென்ஸுக்கு வந்து பனியன்லாம் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்தது. விலையும் ரொம்ப ரீசனபுளாக இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது 119, 111 அந்த மாதிரி தான். ஜெட்டி அதே மாதிரி தான் 127, 111 அந்த மாதிரி தாங்க ஜெட்டிலாம். ரொம்ப நல்லா இருந்தது. சரி ரெண்டு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு வாங்கினோம். அர்ச்சனைக்கு செம்மி நல்லா ஒருத்துங்க, நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ளே 2 அடுக்கு துணி கொடுத்துருக்காங்க காட்டனில். இது காட்டன் ஷெம்மி தான். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 120 அந்த மாதிரி ரேஞ்சு தான். ஒரு 2 ஷெம்மி மட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வாங்கினோம். இனிமேட்டு மழை காலம் இங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்போ பாரு ட்ரெஸ் மாற்றிட்டே இருக்க வேண்டியது தான் அவங்களுக்கு வேலை. ஜெட்டி மாற்றணும், ட்ரெஸ் மாற்றணும். எவ்வளோ இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சரியாக இருக்குங்க. அடுத்தது அர்ச்சனுக்கு வந்து எப்பவும் நாங்கள் ஜெட்டி வாங்கினாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 150, 100 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வாங்குவோம் வெளியில். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 39 ருபீஸ்க்கே வந்து ஜெட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும் இந்த தொடும்போது. சரி இங்கே வாங்கி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். இங்கே வாங்கிட்டு வந்தோம். ஒரு தடவை சென்னை சரவணா ஸ்டோரில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சரி அப்படின்னா தானே இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 16 ருபீஸ், 16 ரூபா தான் ஒரு டவலும். ரொம்ப நல்லா இருக்குங்க. லஞ்சுக்கு கொடுக்கறதுக்கு, இவங்களுக்கு ஃபேஸ் துடைக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு, அது மாதிரி கேரியர் கொடுத்தாலும் கேரியர் உள்ள ஒரு லஞ்ச் டவல் ஒன்று வச்சுருக்கோம். ஃபேஸ் கையால் மட்டும் கை துடைக்க, ஃபேஸ் துடைக்க அவங்களுக்கு சரியாக இருக்குமே அப்படின்றதுக்கோசரம் இந்த திங்ஸு. அந்த பனியன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒருத்தர் இவனுக்கு அர்ச்சனுக்கு வாங்கினோம். அந்த பனியன் உள்ளுக்குள்ளே போடுற. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் கிருத்திகாவுக்கு. ஒயிட் கலர் லெகின்ஸ் இல்லை அப்படின்றதுக்கோசரம் வாங்கிட்டா. லெகின்ஸ்லாம் நல்லா ஒர்த்துங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 218K லெகின் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. சில சமயம் போடும்போது பார்த்தீங்கன்னா காலெல்லாம் தெரியும் சில லெகின்ஸ். இது அந்த மாதிரி இல்லை, நல்லாவே இருந்ததுங்க. அதனால 2-3 லெகின் வாங்கினாங்க. அடுத்தது நைட்டி வாங்கினா, நைட் ஷூட் ஒன்று வாங்கிட்டா. நைட்டிலாம் ரொம்ப ஒர்த்து தாங்க அது. நைட்டி ரொம்ப ஒர்த்து பாருங்க. 5 தான். இந்த நைட்டிலாம் வாங்கினோன்னு 4 வருஷம் 5 வருஷம் அப்படியே இருக்குங்க எங்களுக்கு. ஏன்னா எப்போயாவது அந்த நைட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷூட் தான் யூஸ் பண்ணுவோம், எப்போயாவது தான் யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 2 இயர்ஸுக்கு மேலே வரும் நைட்டிஸ்லாம். இது வந்து நைட் ஷூட்னு ஒன்று வாங்கினாங்க. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. இதெல்லாம் வந்து 400 கொடுத்து வாங்கினோம்னா இது வருஷ கணக்காக அவ்வளோ வரும். நிறைய வாங்கினேன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இது யூஸ் பண்ணுவோம் இந்த ஷூட்டை, நைட் ஷூட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா நைட்டி ஒன்று, என்னோட நைட்டி இது. இதுவும் 300 சம்திங் தான். எனக்கு எப்படி பார்த்தாலும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு